கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆராதனை நமக்கு ஒரு நன்றி செலுத்தும் ஆராதனை. 9 மாதங்களை ஆண்டவர் முடிக்க கிருபை தந்து 10வது மாதத்திலே இந்த முதல் நாளிலே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். சங்கீதங்களிலே பல இடங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி அறிதலுள்ள இருதயம் நமக்கு வேண்டும் என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த பகுதியை வாசிப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தீத்து எழுதின நிருபம் என்பது போதக நிருபம் என்று சொல்லுவார்கள். இட் இஸ் கால்ட் as a pastoral epistle. தீத்து யார் என்றால், 1வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாய் இருக்கிற பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், உத்தம குணம் என்பது நாம் நம்மை சொல்லுகிறது அல்ல, மற்றவர்கள் நம்மை சொல்லுவது. பவுல் ஒரு போதகனாக உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறது தான் இந்த நிருபம். இதற்கும் நாம் வாசித்த பகுதிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த 3வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு போதகனாய் இருக்கிற தீத்துவுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் இந்த முதல் 4-5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு காரணம் என்றால், நாம் எப்படி இருந்தோம் என்பதை பவுல் தீத்துவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். 3வது வசனத்தை, 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். எப்படி இருந்தோம் என்பதை பவுல் தீத்துவுக்கு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு போதகனாக தன்னுடைய சபையிலே இருக்கிற விசுவாசம் உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று சொன்னாலும், பவுல் தன்னையும் சேர்த்து கொண்டு நாம் எப்படி இருந்தோம் என்பதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். ரட்சிக்கப்பட்டு 1 வருடம் அல்லது 5 வருடம் அல்லது 10 வருடமோ அல்லது 30 வருடமோ நாம் எப்படி தேவனுக்காக உபயோகப்படுத்தப்பட்டாலும் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதுதான் ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை. பழைய வாழ்க்கையில ஒருவேளை பாரம்பரியமாக என்னை போல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது வேற்று காரியத்திலிருந்து ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை. நாம் பாடின பாடல்ல, எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்கிற யாவும் வியப்பை தரும். இது ஒரு ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழியாக்கப்பட்ட பாடல். ஆனால் தமிழ் வார்த்தை இந்த எண்ணி என்பதில் 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், எண்ணிப்பார், ஒவ்வொன்றாக நீங்கள் நினைச்சு எண்ணி பார்க்கணும். 2வது, இந்த எண்ணி என்பதற்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் உண்டு, யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து சிந்தித்து பார்த்தால் அது நலமானதாக இருக்கும். நேரம் எடுத்து எதற்காவது ஒரு நேரத்தை ஒதுக்கி கடந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறார் என்கிற காரியங்களை யோசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஆராதனையாக இருக்கும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாடுங்கள் என்று இருக்கிறது. இந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் மறந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் ஒரு கையேடை எடுத்து நம்முடைய வாழ்விலே ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செய்தார், ஒவ்வொரு நாளும் அது குறிப்பெடுத்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எண்ணுக்கடங்காத, விவரிக்க முடியாத, கிரகிக்க முடியாத பல நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். இந்த பகுதியிலே ஒரு போதகனாக, ஊழியனாக, உத்தமனாக இருக்கிற தீத்துவை குறித்து வாசிக்கிறோம். அந்த தீத்துவுக்கு பவுல் எழுதுகிற ஒரு காரியம், எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை எழுதுகிறார். 4வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்கு நாம் செய்த கிரியின் அடிப்படையில் அல்ல,
தமது இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உத்தம குமாரனாகிய உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற தீத்துவுக்கு இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவனாய் இருக்கிறார். பவுலும் தீத்துவும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வார்கள் என்று நினைத்து அவர்களை ரட்சிக்காமல், அவருடைய தயவுள்ள இரக்கத்தின் அடிப்படையிலே, கிருபையின் அடிப்படையிலே அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த எபேசு நிருபம் என்பது விசுவாச மக்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும், இந்த தீத்து ஒரு ஊழியனாக உத்தம ஊழியத்தை செய்கிற ஒரு போதகனுக்கு பவுல் ஒரு தகப்பனாய் ஒரு குமாரனுக்கு எழுதுகிற கடிதம்தான் இந்த வார்த்தை. நாம் நமது நீதியின்படி நம்மை ஆண்டவர் ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே, தொடர்ந்து வாசிக்கிறோம், மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, எதன் அடிப்படையில் என்றால் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உண்மையாய் தேவனை அறியாதவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் உண்மையாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய முன்னே இருந்த வாழ்க்கை குறித்து நாம் வாசித்தோம். 3வது வசனத்திலே நாம் எப்படி இருந்தோம்? பகைக்கப்படுகிறவர்களாய் இருந்தோம், உலகத்தாரால் பகைக்கப்பட்டிருந்தோம், ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையின் அடிப்படையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த இந்த காரியங்களை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஆவிக்குரிய காரியங்கள் எபேசியர்ல வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை தமது ஆவியினால் ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். செத்து போன சரீரத்தை ஆண்டவர் புதுப்பித்திருக்கிறார். இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆனால் நம்முடைய ஆவியோ கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடத்திலிருந்து திரும்ப போகிறது. நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டு கொண்டதன் நிமித்தமாக உண்மையான ஆராதனை ஆண்டவர் செய்ய நமக்கு கிருபை தருவாராக.